கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொரிந்து சபையை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். கொரிந்து நகரத்தின் பின்னணி கொரிந்து சபை கிரேக்க நாட்டின் முக்கிய வர்த்தக மற்றும் கலாச்சார மையத்தை சேர்ந்தது. செல்வம், கல்வி, தத்துவம், கலை ஆகியவற்றில் முன்னேற்றமான இந்த நகரமாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒழுக்க குறைவும் விக்கிரக ஆராதனையும் அதிகமாக இருந்த நகரம். இந்த சபை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா, அப்போஸ்தலர் பவுல் 2வது மிஷனரி பயணத்திலும் போது கொரிந்துல சுவிசேஷம் அறிவித்தார். ஸோ கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அங்கேயே தங்கி அவர் அந்த சபையை நிறுவினார். அதுக்கப்புறமா பவுலுக்கு அப்புறம் அப்போல்லோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தார். இப்போ இந்த கொரிந்து சபையில் என்ன நிறைகள் இருந்துச்சு, என்ன குறைகள் இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த கொரிந்து சபையில் இருந்த நிறைவுகள் பார்த்திங்கன்னா, அவங்க கிருபையில் வளமானவர்கள். அதாவது கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை பார்க்கும்போது, அவங்க எல்லா ஆவிக்குரிய வரங்களிலும் ஞானம், அறிவு எதிலுமே அவங்க குறைவில்லாதவர்களாக, கிருபையில் நல்ல வளர்ச்சி பெற்றவங்களா, கிருபையில் வளமானவங்களா அவங்க இருந்தாங்க கொரிந்து சபை விசுவாசிகள். அப்புறம் சுவிசேஷத்தை நிலைச்சிருந்தாங்களாம். கிறிஸ்துவுடைய சாட்சியில் உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாத்துலேயும் ஆர்வமுள்ள விசுவாசிகளாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற விசுவாசிகளில் நிறைய பேருக்கு ஆர்வம் குறைஞ்சிருக்குது. ஆனால் கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமுள்ள விசுவாசிகள். அதாவது ஆராதனையில், ஜெபத்தில், ஆவிக்குரிய செயல்களில் அதிகமான ஆர்வத்தை அவங்க காட்டினாங்க. அப்புறம் ஆவிக்குரிய வரங்களை அதிகமாக நாடினாங்க. இந்த நாட்களை கூட ஊழியர் செய்ய நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யணும். வரங்கள் இல்லாமல், வல்லமை இல்லாமல் ஊழியர் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம 10 பேர்களும் கத்துற 10 விதமான தாளந்தங்களை தரணும். குணமாக்குறோம் வரோம், பிசாசுகளை விரட்டுக்கிற வரோம், அப்புறமா சுவிசேஷம் அறிவிப்பது, இந்த மாதிரி வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும்படி நம்ம ஜெபிக்கணும். அந்த கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வரங்களை நாடின. விசேஷமாக அவங்க என்ன சொல்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அது ரொம்ப அந்த அதிகாரம் 12-14 அதிகாரம் பார்த்தா அவங்க வரங்களை அதிகமாக நாடினாங்க, வரங்களை அதிகமாக அவங்க விரும்பினாங்க. சரி, கிட்டத்தட்ட நம்ம நிறைகள் பார்த்தோம். கொரிந்து சபையில் என்ன குறைகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த பிரிவினையின் மனப்பான்மை இருந்துச்சு. சபைக்குள்ளே எப்பொழுதுமே பிரிவினை இருக்கக்கூடாது. என்ன பிரிவினைனா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நீ அதை சேர்ந்தவங்க சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரிவினை. சபைக்குள்ளே கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, நம்ம எல்லாம் அவருடைய அவயங்களாக்குறோமாங்கண்டி, நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், அது குரூப் தனி, இந்த குரூப்பு தனி, அது ஆதி காலத்து குரூப்பு, இது 10 வருஷமாக சபை குரூப்பு அப்படின்னு நம்ம குரூப்பிசம் சேர்க்கவே கூடாது. இந்த பிரிவினையின் மனப்பான்மை கொரிந்து சபையிலேருந்து பெரிய குறைகளாக இருந்துச்சு. அப்புறம் உலகளாவிய மனப்பான்மை, அவங்களுக்குள்ள பொறாமை, சச்சரவு, இந்த மாதிரி உலக பிரகாரமான ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த மாதிரி சபைக்குள்ளே பொறாமை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது. ஏன்னா பொறாமையோ எலும்புருக்கி பொறாமை இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணணும், செயல்படணும்னு தன்மை இருக்கணும். ஒழுக்க குறைவு வந்துச்சு. அவங்க கடுமையான பாவங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டார்கள். இந்த 5ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அநேக பாவங்கள் இருந்துச்சு. அந்த பாவங்களை அவங்க சகிச்சுக்கிட்டாங்க, அதை பொறுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நீதிமன்ற வழக்குகள், அதாவது விசுவாசிகளையே அந்நியர்கள் குற்றம் சாட்டினாங்க. புறஜாதி மக்கள் விசுவாசிகளை குற்றம் சாட்டுறாபடி அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. அப்புறம் திருமணம், பரிசுத்த வாழ்க்கையில் ரொம்ப குழப்பமான இது இருந்துச்சு. திருமணம், விவாகரத்து குறித்து ரொம்ப குழப்பம். 7ஆம் அதிகாரம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அவங்களுக்குள்ள அந்த குழப்பமான சூழ்நிலைகள் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. விக்கிரகங்களுக்கு அர்ப்பணித்த உணவுகளை அவங்க மனசாட்சி கவனிக்காதபடி சுதந்திரமாக வாழ்ந்தது. அப்புறம் கர்த்தருடைய ராபோஜனத்தை ஒழுங்கின்மையாக சுயநலம் கருதுது. அப்புறமா ஏழைகளை அவமதித்தது. இதெல்லாம் கொரிந்து சபையில் இருந்த குறைகள். அன்பில் அவங்க ரொம்ப குறைவுபடுதாங்க. வரங்கள் இருந்துச்சு, ஆனால் அன்பு குறைவாக இருந்துச்சு. எத்தனை வரங்கள் இருந்தாலும் அன்பு நமக்குள்ளேனா அது ஒன்றுமே கிடையாது. நமக்குள்ள அன்பே பிரதானம்ன்ற மாதிரி அன்பு தான் நமக்குள்ளே இருக்கணும். அவங்க வரங்களை முக்கியம் பண்ணாங்க, வேண்டிய அன்பில் அவங்க குறைவுபட்டுட்டாங்க. அப்புறம் ஆராதனையில் ஒழுங்கின்மை இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு, கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. இது இருக்கவே கூடாது. அந்த அதிகாரம் 14ஆம் அதிகாரம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த குறைகள் நம்ம படிக்கலாம். அப்புறம் உயிர்த்தெழுதலாம் மறுத்தாங்களாம். சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று போதித்தார்கள். உயிர்த்தெழுதலில் ஒரு குரூப் விசுவாசிக்குது, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு இது பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா பாகுபாடு வந்துச்சு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு மறுக்கிறவங்க கொரிந்து சபையில் இருந்தாங்க. வரங்கள் எவ்வளோ இருக்குதோ இருந்தாலும் இல்லாலும் அன்பு நமக்குள்ள இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இதெல்லாம் தான் சபை வளர்ச்சி. அன்பு இல்லைன்னா சபை வளராது, ஒழுக்கம் இல்லை சபை வளராது. சபையில் ஐக்கியம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஒழுங்குமுறைகள் இருக்கணும். சின்ன சபையாக இருந்தாலும் பெரிய சபையாக இருந்தாலும் கட்டுப்பாடு, ஒழுங்குகள், டிசிப்ளின்ஸ்
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் தான் அந்த சபை நல்ல growth இருக்கும். அப்புறம் கிறிஸ்துவின் மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கணும். இயேசு ஒரு மனுஷனை பார்க்கும்போது எப்படி இப்போ பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்க்கும்போது அந்த அம்மா சுகத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, அந்த அம்மா தொட்டு தப்பு தான், ஆனாலும் என்கிட்ட ஒரு வல்லமை போய் அந்த அம்மா சுகமாச்சு. அப்புறம் எல்லாருமே அந்த பாவியாகிய ஸ்திரியை கல்லெறிக்க வந்தாங்க. ஆனால் அவர் அந்த அம்மா மன்னிச்சு அனுப்புனார். கிறிஸ்து இயேசு ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி பார்ப்போரோ அதே போல் நம்ம சபையில் இருக்கிறவங்கள பார்க்கும்பொழுது அந்த ஒரு மனப்பான்மையோடு பார்க்கும்போது நம்ம சபையும் வளர்ந்து வர கத்த கிருபை தருவார். சபைக்குள்ளே அன்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அப்புறம் நான் சொல்கிறது பரிசுத்தம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், கிறிஸ்துவின் மனப்பான்மை இருந்தால் அந்த சபையை கொருந்து சபையை இந்த குறைகள் நம்ம சபைகள் இருக்காதபடிக்கு நமக்குள்ள ஐக்கியம், அன்பு, விசுவாசம், அப்புறம் ஒழுக்கம், பரிசுத்தம் இதெல்லாம் இருந்து சபையை வளர்க்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக.